எப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ணாலும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஆயில் பாத்திரம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் இல்லை கண்ணாடி பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ எதுவாக இருந்தாலுமே நம்ம க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயிலெலாம் படிஞ்சு அழுக்கும் படிஞ்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணுறதுக்கு சோம்பேறியாக விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கும் சேர்ந்து கொஞ்சம் ஆயில் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சுன்னு சிக்கு வடை ஸ்மெல்லு இருக்குது, அந்த மாதிரி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சது. இதுக்கு மேலே விட்டாலுமே சரியாகாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாத்திரத்தெலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே அரிசி மாவு வச்சுருப்போம். அந்த அரிசி மாவை இது க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இது போட்டு க்ளீன் பண்ணுறதால ஈஸியாகவும் க்ளீன் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பாத்திரத்தில் எங்கெல்லாம் ஆயில் பிசுக்கு இருக்கோ அங்கே மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இடம் இல்லாமல் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நான் வீடியோவில் இப்போ தேய்க்கிறேன் இல்லையா, அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே ஒரு இடம் கூட விடாமல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். ஆயில் பிசுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மாவு சேர்த்து நல்லா இந்த மாரி தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே தேய்க்க ஆரம்பிக்க வேண்டியது. நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர், இந்த சோப்போ இல்லை லிக்விடோ எதுவாக இருந்தாலும் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரப்பரை தொட்டு இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு தடவிட்டால் போதும். நம்ம ஆயில் பிசுக்கு அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சோப்பு சேர்த்து நல்லா பைண்டிங் பண்ணுற மாதிரி இந்த ஆயில் பிசுக்கும் நல்லா இதில் சேர்ந்து நல்லா தேய்க்கணும். கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருந்து ஸ்க்ரப்பர்லாம் வச்சுருப்போம், அதை போட்டு தேய்க்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த குட்டி பாத்திரத்தில் எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் லைட்டாக சோப்பு போட்டு நல்லா எல்லா பக்கம் தேய்ச்சி விட்டுட்டு இந்த மூடிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக இந்த அழுக்கு படுறது பார்த்திங்கன்னா இந்த மூடியில் தான். அந்த மூடியில் பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் அதிகமாக சேர்ந்து அப்படியே வறண்டு போய் நல்லா காஞ்சி போய் கிடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். லைட்டாக இந்த சோப்பு போட்டு ஃபஸ்ட்டு இந்த பஞ்சில் போட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஸ்க்ரப்பரும் கண்டிப்பாக வச்சுருப்போம். அந்த ஸ்டீலில் இருக்குது இல்லையா, ஸ்டீல் ஸ்க்ரப்பராக நல்லா சோப்பு தொட்டு லைட்டாக எங்கே ஆயிலெலாம் பிசுக்கு இருக்கோ அந்த பக்கம் லைட்டாக தேய்ச்சா போதும். கொஞ்சம் லைட்டாக தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஆயில் கம்மியாக இருக்கிற பிசுக்குலாம் கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் சீக்கிரமே போயிடும். ஆனால் ஆயில் பிசுக்கு அதிகமாக இருக்கிறதுல கொஞ்சம் அதிகமாக சோப்பு தொட்டு நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பளபளன்னு தேய்ச்சி முடிச்சிருக்கு. வாஷ் பண்ணிட்டோம் பாருங்களேன், நல்லா புதுசு போல் பளபளன்னு இருக்குது. நம்ம இந்த பாத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா கண்ணாடி போல் நம்ம உருவம் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியும். அந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதுவே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தெரியாது. இப்போ நல்லாவே சுத்தமாகவே இருக்குது. இந்த மூடிலாம் பார்த்திங்கன்னா நல்லா பளபளன்னு புதுசு போல் ஆகிடுச்சு. இப்போ இதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் போல் யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட வேண்டியதான். நம்ம இந்த ஆயில் பாத்திரம் பார்த்திங்களா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் திரும்ப அந்த மாதிரி வரதான் செய்வோம். அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது. திரும்பவும் இந்த மாதிரி அழுக்காக போகும்போது நம்ம ஆயிலில் அரிசி மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எப்பவும் போல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயிலில் சேர்த்து ஊற்றி நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு தான். இப்போ எல்லா பாத்திரமும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சா. இந்த மாதிரி பிசுக்கு இருக்கிற எந்த பாத்திரமாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸ் நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.